ஐசியூவில் அட்மிட் ஆகி கோமாவில் இருந்த இந்த பேக்கரி திடீர்னு ஒரு நாள் எழுந்து ஒரு மந்திர வார்த்தை சொன்னான், தோத்தவனா உன்னை நான் சாகவே விட மாட்டேன். ஹாய் வாரியர்ஸ், நான் ரமி, மெய் ரமி. இது உண்மை கதைகள் பேசும் உங்கள் பேக்கரி. கதை கேட்குறதுக்கு முதல்ல எல்லாரையும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்த மாட்டேன். எவ்வளவோ பண்ணுற நீங்கள் நம்ம பேக்கரிக்கும் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இவன், இந்த பேக்கரி ஒரு காலத்தில் 24 மணி நேரமும் இவனோட கதவுகளை மூட மாட்டான். டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டுண்டு ப்ரொடக்ஷன் ஏரியாவில் மட்டுமே 13-15 பேரோட கலகலப்பாக கலகட்டி குதூகலமாக கொண்டாட்டமாக இருந்தான். அப்படியே ஸ்மூத்தாக போன இவனுக்கு பொற்காலத்துக்கு பொழுது போகாமல் போர் அடித்ததுனால புரடிலேயே பொட்டுன்னு ஒன்று போட்டு ஒரு யூட்டன் அடித்த அடியில் பாம்பு காட்டில் மாதிரி டாப்பில் இருந்து சொயிண்டு வலிக்கிட்டு வந்து வாசப்படலே கிடந்தான். சுதாரிச்சிட்டு எலும்பி நிற்கிறதுக்குள்ளேயே 5 இடத்துல இருந்த அவுட்லெட்ஸ் எல்லாம் காணாமல் போய்த்து கூட இருந்தவனெல்லாம் கும்மி அடிச்சுட்டு போயிட்டானுங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஊழல் நடந்துட்டு தூக்கம் தொலைஞ்சி படுத்த படுக்கையிலேயே அண்ணாந்து மேலே பார்த்தான் நம்ம பேக்கரி. எதிரே எம்டி கையோட, பார்வையில் பரிதாபத்தோட, கொஞ்சோண்டு குற்ற உணர்ச்சியோட, கலங்கிய கண்களோட அவனுக்கு கை நீட்டி பார்த்தேன் நான். பாவம், என்ன நம்பிக்கையிலையோ திரும்பவும் என்ற கையை பிடிச்சிட்டான். அதுக்கு பிறகு ஒரு முடிவொன்று எடுத்தேன் உறுதியாக, இனி இவனை விடவும் மாட்டேன். என்ற கையும் காலும் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும், அது ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் சேர்ந்தே போராடுவோம் சந்தோஷமாக நானும் பேக்கரியும். அதனால் என் அன்பு போராளிகளே, தோல்வின்ற சுவையை ருசிக்காத ஆளே இல்லை. மாவீரர்கள், மன்னாதி மன்னர்கள், பலம் கொண்ட பாண்டவர்களிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் தோல்வியோட தொடர்புள்ள இருந்த ஆட்கள் தான் ஏராளமே. தோல்வின்றவன் ஊதியம் வாங்காத குரு, கலப்படம் இல்லாத கசப்பான நண்பன். அவன் நண்பன்டா, காணாத பல காட்சிகளையும் படிக்காத பல பாடங்களையும் காசே வாங்காமல் கற்றுத்தந்தவன் தோல்விதான். சொல்லப்போனால் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒரு தடவையாச்சும் தோத்தே ஆகணும். அப்படி தோத்தவனை எந்த காலத்திலையும் அந்த தோல்வியால் கூட திரும்ப ஜெயிக்கவே முடியாது. அதனால் வாழ்க்கையில் வழுக்கி விழுறதும் தடமாறி தடுக்கி விழுறதும் இந்த பூமிக்கு புதுசில்லை. ஆனால் விழுந்த இடத்துலையே தேங்கி நிற்கிறதும், விட்டதெல்லாம் பிடிச்சே ஆகணும்னு ஏங்கி நிற்கிறதும், தோல்வியை தூக்கி தோல்லையே வைக்கிறதும் தப்பு. அந்த நேரத்தில் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஓர வஞ்சனையும் நம்ம வீட்டு வாசல்லையே லைன் கட்டி நிற்கும். எல்லாருக்கும் ஈஸியாக நடக்கிற விஷயமெல்லாம் நமக்கு மட்டும் இடியாப்ப சிக்கலாக மாறும். அந்த இடத்துல நின்று மனசுக்குள்ளேயே காது வெடிக்கிற அளவுக்கு கத்தி செல்லுங்க, தோத்தவனா நான் சாகவே மாட்டேன். மீண்டு வந்து சாதிக்கணும், சரித்திரம் படைக்கணும், விட்டதெல்லாம் பிடிக்கணும், கப்பல் வாங்கணும்னு கோல் வச்சிடாதீங்க. அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அந்த தருணத்தில் தொலைஞ்சு போன உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் மீட்டு உற்சாகமாக வாழத் தொடங்கினாலே போதும். ஆரோக்கியமாக வாழ்கிறதுண்டா ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி 6 பேக்ஸ் வச்சே ஆகணும்னு இல்லை. டிப்ரெஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மன திருப்தியோட மெல்ல மெல்ல எழுந்து நின்றோம்டா, அந்த மன உறுதி ஒரு நாள் உசேன் போல்ட் வேகத்தில் போய் நம்ம விட்ட இடத்தையும் தாண்டி நிற்கும். நமக்கான வெற்றி இலக்கை நாம் தான் தீர்மானிக்கணும். அதே மாதிரி இந்த பேக்கரியும் சொந்த வியர்வையில் உடல் உழைப்பில் உருவானவன். என்னை விட்டு எக்காலமும் எங்கே போக மாட்டான். ஒற்றை மந்திரம், நினைக்கிறதே நடக்கும், விதைக்கிறதே முளைக்கும். இனிவரும் காலங்களில் இந்த பேக்கரி அடிக்கடி உங்களை சந்தித்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோவுக்கு 4 லைக் கமெண்ட்ஸ் வராதாண்டு சிந்தித்து கொண்டே இருக்கும். உங்கள் ஆதரவு மட்டுமே எங்கள் முழு உற்சாகமும். நீங்களும் கடந்து வந்த பாதையையும் கண்ட தோல்வியையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பேக்கரிக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாய் வாரியர்ஸ், நான் ரமி, மெய் ரமி. இது உண்மை கதைகள் பேசும் உங்கள் பேக்கரி. கதை கேட்டுட்டு ஃபோஸ்ட் பிரெட் எப்படி போடுறன்றதை பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் பேக்கரியோட மனமார்ந்த நன்றிகள். முடிவாக நம்ம முடிவை காலத்தின் கைகளில் கொடுத்துட்டு நாம் கை கட்டி நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் முயற்சியின் நம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க.
இணைந்திருங்கள். இன்னும் பல உண்மை கதைகளை சொல்ல காத்துட்ருக்கும் பேக்கரியும் நானும். வெயிட் கதவை சாத்தினதுமே இங்கே ஓட்டுற இன்னும் முடியவே இல்லை. இப்போ முழுசாக பார்த்துட்டு போவேன்.